வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா. எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டம். சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு ஆர் செல்வம் வழங்கினார். புதுவை மத்திய சிறைச்சாலையை புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் ஆய்வு. வன்னியர் சங்க கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் போராட்டம். கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. இனி விரிவான நிகழ்வுகள். வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார். வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். வில்லியனூர் புனித லூர்து அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை மறைதிரு ஆல்பர்ட், வில்லியனூர் அன்னை குரூப் சார்பில் சன் குமரவேல் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஜே ஆல்வின் அன்பரசு வருகை ஏற்று அச்சமயம் மாணவர்களுக்கு இலவச மழைக்கோட் மற்றும் மிதிவண்டிகள் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் உடற்கல்வி ஆசிரியர் ஆரோக்கிய ஜேம்சன் ஒருங்கிணைத்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 11 பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை துணை இயக்குனர் திரு ஆறுமுகம், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குனர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தானாம்பாளையம் ஞானசேகர் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். புதுவை மத்திய சிறைச்சாலையை புதுவை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அவர்கள் ஆய்வினை மேற்கொண்டார். பெருகி வரும் குற்றத்தின் காரணமாக சிறையில் சிறைவாசிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், அவரவர் குற்றத்திற்கேற்ப குற்றவாளிகளை தனித்தனி பகுதியாக அடைக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசிற்கு உச்சநீதிமன்றமானது அறிவுறுத்தியது. அதன் தொடர்ச்சியாக கடந்த திங்களன்று புதுவை தலைமை நீதிபதி திரு சந்திரசேகரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுவை மத்திய சிறையில் புதுவை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அவர்கள் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்தார். சிறை கைதிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான இடவசதி உள்ளதா என்றும், மற்றும் கொலை குற்றவாளிகள், குண்டாஸ், தொடர் குற்றவாளிகள், 3ஆம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனி பகுதி ஏற்படுத்தி உள்ளதா என்றும், சிறைவாசிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப சிறை ஊழியர்கள் பணியமர்த்தல் பட்டுள்ளாரா என்றும் ஆய்வு செய்தார். மேலும் சிறையில் சிறைவாசிகள் நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்பு சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில் எஃப்எம் மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு சிறைவாசிகளிடம் கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் டிசிஆர் நார்த் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன், தலைமை கண்காணிப்பாளர் அழகீசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன், தாசில்தார் ஜோதிமணி, ராகேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை ஸ்ரீ பெத்துசெட்டுப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ பூஞ்சோலை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி இரவில் நடைபெற்ற அம்மன் திருவீதி உலாவை சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை பகுதியில் அருள்மிகு பூஞ்சோலை மாரியம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலய பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கும்பாபிஷேக விழாவும் நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற பின்பு புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உட்பட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவில் அம்மன் திருவிதி உலாவும் நடைபெற்றது. இதில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு திருவிதி உலாவை தொடங்கி வைத்தார்.
முன்னதாக அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த சுவாமி வீதி விழாவில் கலந்து கொண்ட பக்த கோடிகளுக்கு அவர் பிரசாதத்தை வழங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் வன்னியர் சங்க கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி கடையின் பெயர் பலகைகள், சாலை ஓர கடைகள் என அனைத்தும் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கட்சி கொடி கம்பங்களில் வன்னியர் சங்க கொடி கம்பம் மட்டும் அகற்றப்பட்டு மீதி கொடி கம்பங்கள் அகற்றப்படவில்லை. இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான பாமகவினர் மற்ற கொடி கம்பங்கள் இருக்கும் பொழுது வன்னியர் சங்க கொடி கம்பத்தை மற்றும் அகற்றியதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்து போக்குவரத்தை சரி செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இது குறித்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கூறும்போது, போக்குவரத்து இடையூறு என்று பல்வேறு கட்சி கொடி கம்பங்கள் இருக்கும் பொழுது வன்னியர் சங்க கொடி கம்பத்தை மட்டும் திட்டமிட்டு அகற்றப்பட்டுள்ளது. காழ்ப்புணர்ச்சி காரணமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அகற்றப்பட்ட கொடி கம்பத்தை அதே இடத்தில் நிறுவ வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். புதுச்சேரி மாநிலம் என்பது மிகவும் அமைதியான மாநிலம், சகோதரத்தோடு பழகக்கூடிய மாநிலம். பல்வேறு கட்சியில் இருந்தாலும் கூட ஒருவர் சகோதரத்தோடு பழகிற இந்த மாநிலத்திலே இந்த தினம் குறிப்பிட்ட அதிகாரிகள் ஒரு சமுதாய காழ்ப்புணர்ச்சியோடும் அரசியல் ரீதியாகவும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பெரும்பான்மை சமுதாய வன்னியர் சங்க கொடியை அதிகாரிகள் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எங்களிடம் சொல்லவில்லை, காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியவில்லை. எதேச்சை அதிகார போக்கோடு இந்த அதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு வன்முறையை தூண்டுகின்ற வகையிலே அமைதியான மாநிலத்திலே வன்முறையை ஒரு போராட்டத்தை தூண்டுகின்ற வகையிலே அந்த அதிகாரிகள் எங்களுடைய குடிக்கம்பத்தை பட்ட பகலிலே பொதுமக்கள் முன்னிலையிலே அடியோடு சேதப்படுத்தி எங்களுடைய கட்சி கொடியும் அவமதிப்பு செய்துள்ளார்கள். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஒட்டுமொத்த புதுவை மாநிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல் அப்பாற்பட்டு பெரும்பான்மை சமுதாய மக்களின் உணர்வுகளை தூண்டுகின்ற வகையிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினம் இந்த காவல்துறை அதிகாரியை சந்தித்து சம்பந்தமாக நாங்கள் ஒரு புகார் கொடுத்துள்ளோம். அந்த அந்த கொடிக்கம்பத்தை சேதப்படுத்திய அதிகாரிகளை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்று இன்றைக்கு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவுக்குள் அதற்கான முடிவு வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் தொடர்வோம். இது அமைதியான மாநிலம், மீண்டும் மீண்டும் சொல்றோம், நாங்களும் அமைதியாக போறோம். வேணும்னே பல்வேறு கொடிக்கம்பங்கள் கட்சி கொடிக்கம்பங்கள் இருக்குது. நம்ம யாரையும் எதையும் சுட்டி காட்ட வேண்டும். குறிப்பாக எங்களுடைய கம்பங்களை மட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? யாருமே எந்த அதிகாரிக்கும் தெரியல என்றாரு, முதல்வருக்கு தெரியல என்றார், யாருக்குமே தெரியல என்றார். இதை கண்டனத்துக்குரியது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவை சாப்பிட்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை சந்தித்து ஆட்சியர் மணிகண்டன் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த வகையில் இன்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள கருக்கங்குடி கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டறிந்தார். இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும், சாலையில் மின்விளக்கு அமைக்க வேண்டும், கால்வாய்களை சுத்தம் செய்து கொசுக்களை அழிக்க நடவடிக்கை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை புகாராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்தார். இதனை அடுத்து குறை தீர்ப்பு முகாமிற்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டதை கண்ட பொதுமக்கள் வியப்பாக பார்த்து சென்றனர்.
புதுச்சேரி திலகர் நகரில் உள்ள ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்தென்னல் கங்காபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் விமான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கங்காபுரம் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பள்ளித்தென்னல் கங்காபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி திலகர் நகர் பகுதியில் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஸ்ரீ நாகசக்தி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமம் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை, அதனைத் தொடர்ந்து பூர்ண அஸ்தி மற்றும் கடப்புறப்பாடு நடைபெற்றது. ஊர்வலமாக வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.